அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சார், ஏரோப்ளேன்றது ஒரு பாசிட்டிவ் தாட்ஸினுடைய வெளிப்பாடு, பேராஷூட்ன்றது நெகட்டிவ் தாட்டினுடைய வெளிப்பாடு. இன்னைக்கு பல பேருக்கு பாசிட்டிவ் தாட் இருக்கோ இல்லையோ, நெகட்டிவ் தாட் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஒரு அறையில் 4 மெழுகுவத்தி இருந்தது. மிகப்பெரிய காத்தடிக்குது. முதல் மெழுகுவத்தி காற்றடித்த அடுத்த நொடி அணைந்து விட்டது. 2வது மெழுகுவத்தி கொஞ்சம் போராட்டத்துக்கு அப்புறம் அணைஞ்சிருச்சு. 3வது மெழுகுவத்தி நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு அணைந்தது. 4வது மெழுகுவத்தி எத்தனை காற்றடித்தாலும் எரிந்து கொண்டே இருந்தது. சிறிது நேரத்தில் அடைந்த அந்த மெழுகுவத்தியினுடைய பெயர் பணம். சிறிது நேர போராட்டத்திற்கு பின் எரிந்த அந்த மெழுகுவத்தியினுடைய இன்னொரு பெயர் உறவு. 3வது மெழுகுவத்தியின் பெயர் நட்பு. கடைசி வரை நின்று போராடிய மெழுகுவத்தியின் பெயர் நம்பிக்கை. ஒரு ராஜா தன்னுடைய அமைச்சர்கிட்ட எப்பொழுதுமே பூவா தலையா போட்டு முடிவெடுப்பார். பூ விழுந்தா அந்த காரியத்தை செய்யலாம், தலை விழுந்தா அந்த காரியத்தை செய்யக்கூடாது. 30 வருஷமா இது நடக்குது. 30 வருஷமா அந்த அமைச்சர் சொல்றாரு, நீங்க செய்யலாங்கன்னு அமைச்சர் ஊக்குவிக்கிறார். அந்த ராஜாவுக்கு வெற்றி தான் வந்துட்டு இருக்கு. அமைச்சருடைய பெண் கேட்கிறா, ஒரு தடவை கூட தலை விழுகலையாப்பா, ஒரு தடவை கூட நீ செய்யக்கூடாதுன்னு சொன்னதே இல்லையாப்பான்னு. அந்த மந்திரி சிரிச்சுக்கிட்டு அந்த காயினை தன்னுடைய மகளுக்கு மட்டும் காட்டுறாரு. அதுல 2 பக்கமும் பூ மட்டும்தான் இருந்தான். அப்படி நம் மனதில் 2 பக்கமும் நம்பிக்கை மட்டும் இருந்தால் அந்த அமைச்சரை போல், அந்த மெழுகுவத்தியை போல் வாழ்க்கையில் நமக்கும் வெற்றிதான்.